மிக்ஜாங் புயல் பாதிப்புகளில் தமிழக அரசுக்கு கண்டனம் உட்பட அதிமுக பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத தமிழக அரசுக்கு அதிமுக பொதுக்குழுவில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச்சை இருட்டடிப்பு செய்வதாகவும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டமன்ற மரபுகளை கடைபிடிக்காத சட்டப்பேரவைத் தலைவருக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 20 ஆண்டுகளாக சிறையில் உள்ள இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய அதிமுக பொதுக்குழுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. ஈழத் தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. தமிழ் மொழி உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து மாநில மொழிகளையும் அலுவல் மொழியாக அறிவிக்க மத்திய அரசுக்கு வலியுறுத்தப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக கொண்டுவர அதிமுக பொதுக்குழு வலியுறுத்தியுள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் தயாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற களப்பணி ஆற்றிட சூளுரை ஏற்கப்பட்டது. ஜானகி அம்மையார் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாட அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் வழிமொழிந்தார்கள். பின்னர் சிறப்பு தீர்மானம் நிறைவேறியது. அப்போது உறுப்பினர்கள் கைதட்டி ஒப்புதல் வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.